உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 8, இறை சொற்றொடர்கள் 27 முதல் 35 முடிய. மார்க் எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் தொடக்கம். அக்காலத்தில் இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செசாரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நாம் யார் என சொல்லுகிறீர்கள் என்று இயேசு அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீ மெசியா என்று உரைத்தார். தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதிரி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3 நாட்களுக்கு பின் உயிர் தெழவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண்முன் இல்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார். பின்பு இயேசு மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வார் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, மார்க்கு நற்செய்தி 16 அதிகாரங்களை கொண்ட ஒரு சிறிய நற்செய்தி, காலத்தால் முந்தி எழுதப்பட்ட ஒரு நற்செய்தி. அந்த நற்செய்தியிலே இயேசுவினுடைய குழந்தை பருவ நிகழ்ச்சிகள் கிடையாது, மற்றும் இயேசுவினுடைய உயிர்ப்பின் காட்சிகளும் அவ்வளவாக கிடையாது. ஆனால் தொடக்கத்திலே தங்களுடைய உள்ளத்தில் பதிந்த இயேசுவினுடைய வாழ்வின் நிகழ்ச்சிகளை அப்படியே அவர்கள் அதில் எழுதி வைத்தார்கள். அறிஞர்கள் இது கிபி 60ஆம் ஆண்டிலே எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். இந்த நற்செய்தியில் 16 அதிகாரங்களை கொண்டது நற்செய்தியில் நாம் பாதி புத்தகத்தை கடந்து விட்டோம். 8ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதிக்கு வருகிறோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணி வாழ்க்கையை கலிலேயாவில் உள்ள கப்பர்நகூமில் தொடங்கி பல வகையான பணிகளை அவர் ஆற்றுகிறார். அவர் நோய்களை குணமாக்குகிறார், பேய்களை விரட்டுகிறார், இயற்கையின் மீது ஆற்றலை வெளிப்படுத்துகிறார், இறந்தவரை உயிர்ப்பிக்கிறார். ஒரு தன்னிகரில்லா தலைவராக அவர் தன்னை எண்பிக்கிறார். மெசியா வரும்பொழுதுதான் இத்தகைய செயல்பாடுகள் நடக்கும். அத்தகைய செயல்களை எல்லாம் இயேசு செய்கிறார். மனிதகுலத்திற்கு இன்றைக்கும் சவாலாய் இருக்கிற நோய்கள், பேய்கள், இயற்கையின் சீற்றங்கள், சாவு, இவற்றிற்கு பதிலாய் இயேசுவே இருக்கிறார். இயேசுனுடைய வாழ்வு, இயேசுவினுடைய கண்ணோட்டத்தில் இந்த வாழ்வுக்கான பொருள் நமக்கு மிகவும் நேர்த்தியான பதிலை தருகிறது. அப்படித்தான் அவர் தன்னை படிப்படியாக மக்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டு அவர் வருகிறார். யூதர்கள் கிணற்று தவளையைப் போல அவர்கள் சில குறுகிய எண்ணங்களை கொண்டிருந்தார்கள். கடவுள் எங்களை மீட்க வர வேண்டும், கடவுள் மற்றவர்களை என்ன செய்கிறாரோ தெரியவில்லை, எங்களுக்கு வாழ்வு தந்துவிட வேண்டும் என்று அவர்கள் ஒரு குறுகிய எண்ணத்தை கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு
அவர்களுடைய குறுகிய எண்ணங்களை எல்லாம் கடந்து அவர் எல்லாருக்குமான ஆண்டவர், எல்லாருக்குமான மெசியா, எல்லாருக்குமான மீட்பர் என்பதனை அவர் தன்னுடைய சொல்லிலும் செயலிலும் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு எப்படித்தான் நாம் பார்க்கிறோம், அவர் பிலிப்பு செசாரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார். பிற இனத்தவர் வாழுகிற அந்த பகுதிகளுக்கு, பலஸ்தீன நாட்டின் எல்கைகளை கடந்து வடக்கே இருக்கிற விருத்த சேதனம் செய்யாத பிற இனத்தவர் வாழுகிற பகுதிகளுக்கு அவர் சென்று அங்கேயும் நற்செய்தியை அவர் அறிவிக்கிறார். அப்போ இந்த குறுகிய எண்ணம் கொண்ட இந்த யூதர்களுக்கு, இயேசுனுடைய சீடர்களுக்கு இதயத்தில் இடரல் ஏற்படுகிறது, நெருடல் ஏற்படுகிறது. இது என்ன, இவர் தன்னாட்சி நிறுவ வந்தவரா, நமக்கு விடுதலை பெற்று தர வந்தவரா, இவர்தான் நாம் எதிர்பார்க்கிற மெசியாவா இல்லையா அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ளே சில குழப்பங்கள் வருகின்றன. அவர்களுடைய இதயத்தின் எண்ணங்களை அறிந்த இயேசு அவர்களிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார். பெருவாரியான அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இந்த கேள்வி கேட்கப்பட்ட இடம் பனியாஸ் என்று அழைக்கப்படுகிற இடம். அது கலிலேயா கடலிலிருந்து வடக்கே சுமார் ஒரு 60-70 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற ஒரு பாறையான பகுதி. அந்த பாறையிலிருந்து தான் கலிலேயா கடலுக்கு தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. கலிலேயா கடலிலிருந்து புறப்பட்டு அந்த ஆறு போகிற பொழுது அதற்கு யோர்தான் என்று பெயர். ஆனால் அந்த பாறையிலிருந்து 2 ஆறுகளாக, யோர் தான் என்று 2 ஆறுகளாக அது புறப்பட்டு வருகிறது. அந்த இடம் ஒரு அருமையான சோலை, நீரூற்று, நிறைய மரங்கள், குளுமை. ஆகவே கோடை வாழ்தலத்தை அங்கே கட்டி வைத்திருந்தார்கள். பேரரசர் ஏரோதுவுக்கும் அங்கு மாளிகை உண்டு, பேரரசர் சீசருக்கும் அங்கு மாளிகை உண்டு. மிக பிரம்மாண்டமான சீசருடைய சிலையும் அங்கு இருந்தது. ஆகவே அரசுகள் என்றால் இப்படி மாளிகை, அரசுகள் என்றால் இப்படி அரசாட்சி, இப்படி பேரரசர்கள், இப்படி பிரம்மாண்டம், இதையெல்லாம் அவர்கள் பார்த்து கொண்டு வருகிறார்கள். நல்ல செழிப்பான வளமையான இடத்திலே அவர்கள் கூடியிருந்து தாங்கள் யார் என்று தங்களுடைய ஆற்றலை, தங்களுடைய அதிகாரத்தை, தங்களுடைய பெருமையை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். ஏறக்குறைய அந்த இடத்தில்தான் ஆண்டவர் இயேசு தன் சீடர்களை பார்த்து இந்த கேள்வியை வைக்கிறார். மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? நல்ல ஒரு கேள்வியாக இந்த கேள்வி அமைகிறது. இதே கேள்வியை இன்றைக்கு நாம் நம்முடைய மக்களிடத்திலே வைத்தால், இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே வைத்தால் பதில் என்னவாக இருக்கும்? நாம் சில கடைகளிலே அல்லது சில பேருந்துகளிலே பார்க்கிறோம், ஒரு இந்து சுவாமியினுடைய படம், ஒரு மெக்காவினுடைய அந்த படம், அடுத்து ஒரு இயேசுவினுடைய படம், 3ஐயும் ஒரே ஃப்ரேமில் போட்டு அவர்கள் ஃப்ரேம் பண்ணி 3க்கும் சேர்த்து ஒரே மாலை போட்டு அவர்கள் அதில் பத்தி பொருத்தி வைத்திருப்பார்கள். எம்மதமும் சம்மதம், எல்லா சாமியும் நமக்கு சாமி தான், எல்லாம் நமக்கு போதும் ஒன்று தான் என்று அவர்கள் பார்க்கிறார்கள். அப்போ அவர்களை கேட்டால் எல்லா சாமியை போல இயேசு ஒரு சாமி, சரி அவ்வளவுதான் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்திய நாட்டின் மிகச்சிறந்த தத்துவ அறிஞர் ராதாகிருஷ்ணன் சொல்லுவார், கடவுள் பல அவதாரங்களை எடுக்கிறார் என்று நம்முடைய மறையிலே நாம் நம்புகிறோம். அப்படி அவர் பலஸ்தீன நாட்டில் எடுத்த ஒரு அவதாரம், அதுதான் இயேசு அவதாரம். ஆகவே இந்துக்களாகிய நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதிலே நமக்கு எந்த தடையும் இல்லை. கடவுள்கள் பல உண்டு, கடவுள்கள் பல அவதாரங்கள் உண்டு, அவற்றுள் ஒன்று இயேசு. அப்படி அவர்கள் இயேசுவை எல்லா அவதாரங்களும் ஒன்றாக அவர்கள் பார்க்கிறார்கள். இது சரியா? இது நம்முடைய கோட்பாட்டின்படி உண்மையா என்று நாம் கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது. அது ஒரு புறத்தில் இருக்கட்டும். இன்னும் சிலர் இலக்கிய கண்ணோட்டத்திலே பாடல்கள் எழுதுகிற பொழுது, பாடல்கள் பாடுகிற பொழுது இப்படி பாடிவிட்டு போவார்கள். புத்தர் காந்தி இயேசு என்று புத்தரையும் காந்தியையும் இயேசுவையும் ஒரு நேர்கோட்டில் வரிசைப்படுத்தி இந்த மாநில சமுதாயத்தின் மிகப்பெரிய புரட்சியாளர்கள், அப்படிப்பட்ட சீர்திருத்தவாதிகள், மனுக்குலத்திற்கு நல்லது செய்ய வந்த மாநில மக்கள், இவர்களுள் ஒருவர் இயேசு என்று இயேசுவை அவர்கள்
விலக்கி கொண்டு போய்விடுகின்றார்கள். ஆகவே கடவுள்களுள் ஒருவராக, மாமனிதர்களுள் ஒருவராக இயேசுவை பார்க்கிற ஒரு பார்வை பரவலாக இங்கே இருக்கிறது. நாம் அதை சகித்துக் கொள்ளுகிறோம். சரி, அப்படித்தானோ என்று நினைக்கின்றோம். அப்படித்தான் என்று நிறைய பேர் நம்பிக்கொண்டு அவர்கள் போகின்றார்கள். ஏனென்றால் வேடிக்கையாக சொல்வார்கள், ஒரு கிறிஸ்தவ கோவிலின் கோபுரத்தில் இருக்கிற ஒரு புறா பசி வந்தால் அது இந்து கோவிலின் கோபுரத்திற்கு செல்லும். பிறகு இந்து கோவிலின் கோபுரத்திலிருந்து மசூதியினுடைய அந்த கோபுரத்திற்கும் அது போய்விட்டு வரும். அப்படித்தான் மனித மனமும், சரி ஏதாவது ஒரு சாமி நமக்கு நல்லது செய்யட்டுமே என்று சாதாரண மக்கள் பார்க்கிறார்கள். மிகப்பெரிய தத்துவ ஞானிகள் கூட இயேசு அவதாரங்களுள் ஒன்று என்றுதான் பார்க்கிறார்கள். இப்படித்தான் அன்றைக்கும் மக்கள் பார்த்தார்கள். மக்கள் என்று சொல்லுகிறார்கள், உம்மை அண்மையில் கொல்லப்பட்டாரே, பரிதாபமாக செத்து போனாரே, அடுத்தவன் கொண்டாட்டி நீ வச்சிருக்க கூடாது என்று சொன்னதற்காக இந்த அரசர் கொன்று போட்டாரே, ஐயோ அந்த திருமுழுக்கு யோவானை போல நீர் வீர வசனம் பேசுகிறீர். துணிச்சல் கொஞ்சம் உமக்கு அதிகம், நாக்கு துடுக்கு உமக்கு அதிகம். ஏனென்றால் எதற்கும் நீர் அஞ்சாமல் தப்பை தப்பு என்று சொல்லுகிறீர், நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றம் என்று சொல்லுகிறீர். அரசியல்வாதிகள் என்று நீர் பார்ப்பதில்லை, ஆண்டவருடைய வார்த்தையை துணிச்சலோடு சொல்லுகிற திருமுழுக்கு யோவானை போல் நீர் இருக்கிறீர் என்று இயேசுவை குறித்து முதல் பார்வை அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவதாக எலியா என்று அவர்கள் சொன்னார்கள். பழைய ஏற்பாட்டிலே 1 அரசர்கள் 17, 18, 19 மற்றும் 2 அரசர்கள் 1, 2 ஆகிய அதிகாரங்களில் மாத்திரம் வருகின்ற ஒரு சிறிய கதாபாத்திரம் இறைவாக்கினர் எலியா. பழைய ஏற்பாட்டிலே 4 பெரிய இறைவாக்கினர்கள் இருக்கிறார்கள், 12 சிறிய இறைவாக்கினர்கள் இருக்கிறார்கள். ஆனால் 1, 2 சாமுவேல், 1, 2 அரசர்கள் நூல்களிலே, இன்னும் சிறப்பாக குறிப்பேட்டு நூல்களிலே நாம் படிக்கிற பொழுது தம் பெயரில் நூல் எழுதாத பல இறைவாக்கினர்கள் இருக்கிறார்கள். நாம் அவர்களை தம் பெயரில் நூல் எழுதாத இறைவாக்கினர்கள் அல்லது பட்டிக்காட்டு இறைவாக்கினர்கள், பாமர இறைவாக்கினர்கள் என்று சொல்வோம். அவர்கள் பெயர்களில் நூல் கிடையாது. ஆனால் ஒரு உண்மை நாம் உள்ளத்தில் பதிக்க வேண்டும், கடுகு சிறுத்தாலும் காரம் சிறுக்காது. எரேமியா பெரிய இறைவாக்கினர், நிறைய எழுதி வைத்திருக்கிறார், ஆதலால் தான் பெரிய இறைவாக்கினர். ஆமோஸ் சிறிய இறைவாக்கினர், எலியா ஒன்றையும் எழுதி வைக்கவில்லை. ஆனால் இறைவாக்கு ஒன்றுதான். இறைவாக்கு வலிமையானது, அது ஆண்டவருடைய திருவுளம், ஆண்டவருடைய செய்தி. அப்படி பல இறைவாக்கினர்கள் இருந்தும் இந்த எலியா எனப்படுகிறவர் இதயத்தில் இன்றைக்கும் பசுமையாக இருக்கிறவர். அவர் ஏறக்குறைய ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக, இயேசுடைய காலத்திற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர் இந்த எலியா. ஆகாபு, ஈசபேல் என்கின்ற அரசன் அரசி வாழ்ந்து வந்த காலம் அது. ஈசபேல் ஒரு இஸ்ரேல் நாட்டு பெண் அவள் அல்ல. அவள் பொனிசியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவள். தன்னோடு தன் நாட்டு தெய்வத்தையும் தன் சமய பழக்க வழக்கங்களையும் கொண்டு வந்தவள். இந்த நாட்டில் இருக்கிற யாவே வழிபாட்டை முற்றிலுமாக அழித்தவள். குருக்களையும் இறைவாக்கினர்களையும் கொன்றவள். இந்த பிற இனத்து தெய்வங்களுக்கு ஊழியம் செய்வதற்காக பள்ளிகளை தொடர்ந்து குருக்களை உருவாக்கி தெருவுக்கு தெரு அசாரா கம்பங்களை, பாகால் தெய்வ பீடங்களை நிறுவி வழிபாடுகளை அவள் வளரச் செய்தவள். வடநாடு முழுக்க சிலை வழிபாட்டு தீட்டிற்கு உள்ளாகி போயிருந்த ஒரு காலம். அதில் தப்பி பிழைத்த ஒரே ஒரு இறைவாக்கினர் எலியா. அவரும் அங்கே வாழ முடியவில்லை. ஆகவே கடவுளுடைய செய்தியை காகத்தின் வாயிலாக அவர் அறிந்து அங்கிருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று சொல்லி அவர் பக்கத்தில் இருக்கிற சாரிபாத் எனப்படுகிற இன்னொரு ஊருக்கு, நாட்டுக்கு அவர் பிழைக்க போய்விடுகிறார். கடவுள் அவரோடு இருந்து அரிய பெரிய வல்ல செயல்களை செய்கிறார். பவுலோ கோயல்லோ எனப்படுகிற ஒரு நாவலாசிரியர் இருக்கிறார். அவர் ஆங்கிலத்தில் எழுதிய த 5th மவுண்டைன் எனப்படுகிற ஒரு சிறிய பேப்பர் பேக் புத்தகம் இந்த எலியாவுடைய வரலாற்றை ஒரு வரலாற்று நாடகமாக அழகாக சொல்லித் தருகிறது. ரொம்ப சுவைபட அந்த நாடகம் இருக்கும். தமிழில் கூட அது 5ஆம் மலை என்கிற பெயரிலே நமக்கு கிடைக்கிறது. வாய்ப்பு கிடைத்தால் அதை நீங்கள் வாசித்து பாருங்கள். எலியா மீது உங்களுக்கு அவ்வளவு கொள்ளை அன்பும் ஒரு கொள்ளை பிரியமும் உங்களுக்கு உண்டாகும். அவருடைய செயல்கள் மகத்தானவை. மக்களுக்கு கல்வி பணி,
மக்களுக்கு மருத்துவ பணி, மக்களுக்கு சமூக விழிப்புணர்வு பணி என்று யாவே இறைவனின் பெயரால் அவர் செய்து அவர் பெரிய வல்ல செயலை செய்திருப்பார். அப்படிப்பட்டவரை காகம் கடவுளுடைய குரலாக வந்து வா, இஸ்ரேல் நாட்டுக்கு வா என்று கூட்டிக் கொண்டு வந்து கர்மேல் மலையிலே ஒன்று கூட்டி சேர்க்கும். இந்த நாட்டில் மழை பெய்யாது என்று சொல்லி சபித்திருப்பார். 3 ஆண்டுகள் மழை பெய்யாது போயிருக்கும். ஏனென்றால் இங்கே சிலை வழிபாட்டு தீட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பின்னணியில் அவர் உண்மை கடவுள் யார் என்பதனை கர்மேல் மலையிலே நிரூபிப்பார். போலி இறைவாக்கினர்கள், போலி குருக்கள், அவர்கள் 400 பேருக்கு மேல் கொல்லப்படுவார்கள். 400 பேர் தப்பித்து ஓடி விடுவார்கள். இதை கேட்டு ஈசபேல் அப்படியே கோபம் கொப்பளிப்பார். விடுவேனா பார் அவனை நான் போட்டு தள்ளுவேன் என்று அவள் ஆணவமிக்க சொல்லால் அவள் சொல்லுவாள். கடவுள் யார் என்று நிரூபித்து விட்ட இந்த எலியா இந்த அரசியினுடைய இந்த கோபத்திற்கு பயந்து அங்கிருந்து புறப்பட்டு தப்பித்தோம் பிழைத்தோம் என்று சொல்லி பாலைவனத்தை கடந்து அவர் சீனாய் மலையிலே போய் அடைக்கலம் புகுந்திருப்பார். சீனாய் மலைக்கு செல்லுகிறவர்கள் அங்கே மோசே 10 கட்டளைகள் பெற்ற அந்த ஓரேபு மலை உச்சிக்கு போகலாம். அதற்கு அருகாமையில் ஒரு சின்ன குன்று போன்ற இன்னொரு பகுதி இருக்கிறது. அது எலியா தங்கியிருந்த மலை என்று சொல்லுகிறார்கள். அங்கேயும் ஒரு சிற்றாலயம் அழகாக இருக்கிறது. நான் வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை அந்த உயர்ந்த மலைக்கு ஏறி சென்றிருக்கிறேன். இந்த 2 இடங்களையும் பார்த்து நான் பரவசம் அடைந்திருக்கிறேன். அங்கே இறை அனுபவத்தை அவர் பெறுவார். அங்கே காகம் கொண்டு வந்து தந்த அப்பத்தாலும் தண்ணீராலும் அவர் தன்னுடைய தாகத்தை பசியை போக்கிக் கொண்டு பிற்காலத்தில் ஆண்டவர் தரப்போகிற மன்னா அவருடைய உடலுக்கு அடையாளமாக அவர் அந்த உணவை பெற்றுக்கொண்டு உயிர் பெற்று மீண்டும் அந்த புதிய அரசர்களை அவர் அரசாட்சி செய்வார். அவர் உடலோடு விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவார். போவதற்கு முன்பாக எலிசா எனப்படுகிற இன்னொரு சீடனை தன்னை விட 2 மடங்கு ஆற்றல் மிக்கவனாக அருள் பொழிவு செய்துவிட்டு எலியா போவார். இந்த விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட எலியா மீண்டும் வருவார் என்பது யூதர்களுடைய ஐதீகம், யூதர்களுடைய நம்பிக்கை. ஆகவேதான் அவர்கள் பாஸ்கா விழா ஆண்டுதோறும் கொண்டாடுகிற பொழுது கதவை திறந்து வைத்து கொண்டாடுவார்கள். அவர்கள் மேஜையிலே பிளேட் போடுகிற பொழுது, தட்டுகள் போட்டு சாப்பிட உட்காருகிற பொழுது முதல் தட்டு எலியாவுக்கு என்று போட்டது சாப்பாட்டை ஒதுக்கி வைத்திருப்பார்கள். அழையாத விருந்தாளியாக எலியா வர வேண்டும், இந்த பாஸ்கா விருந்திலே கலந்து கொள்ள வேண்டும், இது கடைசி பாஸ்காவாக இருக்கட்டும், எலியா வந்து விடுவார் என்றால் நமக்கு மெஸ்ஸியா உடனடியாக வந்து விடுவார். ஆகவே இந்த எலியாவை ஆவலாய் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். கடவுள் உயிரோடு இருக்கிறார், கடவுள் ஆற்றல் மிக்கவராய் இருக்கிறார், கடவுள் வல்லவர் என்பதனை நிரூபித்தவர் எலியா, மழை பெய்ய செய்தவர் எலியா. அந்த கர்மேல் மலையிலே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த நிரப்பு பலியை எரித்து புஷ்பமாக்கும்படியாக செய்து உண்மை கடவுளை எண்பித்தவர் எலியா. அரசர்களை அருள்பொழிவு செய்தவர் எலியா. 700 ஆண்டுகள் கழிந்தும் கூட எலியா செய்த இந்த செயல்கள் அவருடைய இதயத்திலே பசுமையாய் பதிந்திருந்தன. ஆகவேதான் மக்கள் சொல்லுகிறார்கள், ஆகாபு அரசனையும் ஈசபேல் அரசியையும் கண்ணில் விரல விட்டு ஆட்டினானே எலியா என்று ஒரு இறைவாக்கினர், உம்மை பார்த்தால் அவரை போல் தெரிகிறது, யாருக்கும் அஞ்சாத ஒரு வீரம், கடவுளுடைய செய்தியை பெற்றுக்கொண்டு நீர் மக்களுக்கு செய்தி சொல்வது போல் தெரிகிறது, ஆகவே உம்மை பார்த்தால் எலியா என்று அவர்கள் இங்கே சொல்லுகிறார்கள். மேலும் இறைவாக்கினருள் ஒருவர் இயேசுவை பார்க்கிற பொழுது அவர் ஒரு ப்ராஃபட், நபி, இறைவாக்கினர். பழைய ஏற்பாட்டிலே 3 ஊழியர்கள் இருந்தார்கள். 1 இறைவாக்கினர், 2 அரசர், 3 குரு. இறைவாக்கினர் கடவுளிடமிருந்து காத்திருந்து செய்தியை கேட்டு கடவுளுடைய திருவுளம் என்ன என்று தனிநபர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அரசர்களுக்கும் மக்களுக்கும் சொல்ல வேண்டியது அவருடைய கடமை. பல நேரங்களில் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏனென்றால் அவர்கள் உள்ளத்தில் வாங்குவார்கள், ஐயோ ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு தாங்கலையே, நான் போய் சொன்னா ஏத்துக்குவானா ஏத்துக்க மாட்டானா, நான் சொன்னா அவங்களுக்கு இது மனம் திருந்துவானா திருந்த மாட்டானா என்று அவர்கள் மிகவும் கஷ்டப்படுவார்கள். ஆகவேதான் சில போலி இறைவாக்கினர்களும் இருந்தார்கள். அரசருக்கு திருப்தியா மக்களுக்கு திருப்தியா சால்ரா அடிக்கிற மாதிரி அவர்களுக்கு விருப்பமான செய்திகளை சொல்லுகிற போலி வாக்கினர்கள் இருந்தார்கள். ஆனால் உண்மையான இறைவாக்கினர்கள் துன்பங்களை அனுபவித்து கடவுளுடைய வார்த்தையை எடுத்துச் சொல்லி அதற்காக கஷ்டப்பட்டவர்கள் இருந்தார்கள்.
எலியா அப்படிப்பட்ட ஒரு இறைவாக்கினர். இயேசுவை ஒரு இறைவாக்கினராக அவர்கள் பார்க்கிறார்கள். பிற்காலத்தில் தான் இயேசுவை நாம் அரசராக பார்ப்போம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் தான் அவரை ஒரு குருவாக, தலைமை குருவாக நமக்கு அழகாக படம் பிடித்து அது ஒரு வரைபடமாக விவரித்து காண்பிக்கும். இந்த 3 பண்புகளும் பழைய ஏற்பாட்டிலே நிறைவாக கொண்டிருந்த ஒரு கதாபாத்திரம் கிடையாது. 2 பண்புகள் இருந்திருக்கலாம், ஆனால் 3 ஒரு சேர கொண்ட ஒரே கதாபாத்திரம் நமக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை புதிய ஏற்பாட்டிலே அவர்கள் உணர்ந்தார்கள். ஆனால் மக்கள் ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு மாத்திரமே இயேசுவை பார்க்கிறார்கள், இயேசு இறைவாக்கினர் என்று. ஒரு 4 பார்வையற்றவர்களை யானையை பார்ப்பதற்காக கூட்டிக் கொண்டு போனார்களாம். அவர்கள் அவ்வாறு போன பொழுது ஒருத்தன் யானையினுடைய துதிக்கையை தடவி பார்த்தான், இன்னொருவன் யானையினுடைய வாலை பிடித்து பார்த்தான், ஒருவன் யானையினுடைய காலை பிடித்தான், ஒருவன் யானையினுடைய முதுகை தொட்டான். துதிக்கையை பிடித்தவன் சொன்னான், யானை உலக்கை போல் இருக்கிறது. அவனுடைய அனுபவம் அவ்வளவுதான். வாலை பிடித்தவன் சொன்னான், யானை ஒரு கயிறை போல் இருக்கிறது. அதனுடைய முதுகை தொட்டவன் சொன்னான், யானை ஒரு மதிலை போல, சுவரை போல இருக்கிறது. அதனுடைய காலை பிடித்தவன் சொன்னான், யானை ஒரு தூணை போல இருக்கிறது. யானை இங்கே இந்த 4 பேர் சொன்ன அனுபவத்திலே வந்து விடுமா, சரியாகி விடுமா என்ன? அவர்களுடைய பார்வை அவ்வளவுதான். பார்வையற்றவர்கள் அதை விவரித்து சொன்னால்தான் அவர்களுக்கு அது புரியும். ஆகவே அன்றைக்கு இயேசுவை அவர்கள் ஒரு குறைவுபட்ட கண்ணோட்டத்தோடு, பார்வையோடு அவர்கள் பார்த்தார்கள். உம்மை இறைவாக்கினருள் ஒருவர் என்கிறார்கள். வழக்கமாக சொல்லுவோம், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அது அரசியலுக்கு, ஜனநாயகத்துக்கு, தேர்தலுக்கு வேண்டுமானால் சரியாக இருக்கலாம். கடவுளுடைய இறையாட்சிக்கு அப்படியே அல்லவே அல்ல. மக்கள் 99 பேர் சேர்ந்து இருந்தாலும் இறையாட்சி, கடவுளுடைய செய்தி என்பது வேறு. அது ஓடிப்போன அந்த ஒற்றையாடை தேடுகிற ஒரு தத்துவம், ஒரு இறையியல், ஒரு கண்ணோட்டம், ஒரு பார்வை. 99 ஆண்டவர் விட்டு விடுவார், உன்னைத்தான் ஆண்டவர் பிடிப்பார். அது தியோக்ரசி என்று சொல்வார்கள். இங்கேயும் அப்படித்தான். மக்கள் தீர்ப்பு, மண்ணங்கட்டி தீர்ப்பு, அது சரியல்ல. இயேசுவை பற்ற அந்த பார்வை முழுமையானது அல்ல. இன்றைக்கு மக்கள் இயேசுவை குறித்து பார்க்கிறார்களே, அதுவும் முழுமையான பார்வை அல்ல. ஆகவேதான் கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? இந்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி. இன்றைக்கும் இயேசு நம்மை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார். நீங்கள் பல சமயங்கள் கொண்ட ஒரு நாட்டிலே வாழுகிறீர்கள். இஸ்லாமியர்கள் இயேசுவை ஒரு நபி, அவர் ஒரு நபி, இறைவாக்கினர் என்று மட்டும்தான் சொல்லுகிறார்கள். மற்றவர்கள் பல அவதாரங்களுள் ஒன்று, பல பெரிய மனிதர்களுள் இயேசு ஒருவர் என்று சொல்லுகிறார்கள். இப்படி பலதரப்பட்ட பார்வைகள் இருக்கின்றனவே, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார். நாம் இயேசுவை குறித்து என்ன ஒரு கண்ணோட்டம் கொண்டிருக்கிறோம் என்று இன்றைக்கு நாம் பதில் சொல்லுதல் வேண்டும். அன்புமிக்கவர்களே, இயேசுவை குறித்து நாம் கொண்டிருக்கிற கண்ணோட்டம் அது நம்முடைய குறைவுபட்ட அனுபவத்திலிருந்து வருகின்ற ஒன்று. நோயிற்றிருக்கிற ஒருவருக்கு இயேசு குணம் கொடுத்தால் இயேசு மருத்துவர் என்று கொண்டாடுவோம். நெருக்கடியில் சிக்கியிருக்கிற ஒருவருக்கு இயேசு நல்ல ஆலோசனை வழங்கினால் இயேசு நல்ல ஆலோசகர், இயேசு நல்ல ஆசிரியர் என்று அவரை கொண்டாடுவோம். வழி தெரியாமல் தத்தளிக்கிற ஒருவனுக்கு இயேசு ஒரு வழியை காண்பித்தால் இயேசு நல்ல வழிகாட்டி, இயேசு நல்ல தலைவன் என்று நாம் அவரை கொண்டாடுவோம். இப்படி ஒவ்வொருவரும் இயேசுவை ஒவ்வொரு கோணத்திலே தான் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடவுளுடைய பார்வை என்ன? கடவுள் இயேசுவை எதற்காக அனுப்பினார்? கடவுள் இயேசுவை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று ஒரு வெளிப்பாடு இருக்கிறது, ஒரு உண்மை இருக்கிறது. அதனை நாம் புரிந்து கொள்கிறோமா என்பதுதான் இங்கே கேள்வி. ஆகவேதான் இயேசு கேட்கிறார், சரி மக்கள் சொல்லுவது இருக்கட்டும், சீடர்கள் 3 ஆண்டுகள் என்னோடு கூடவே இருந்திருக்கிறீர்களே, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று இயேசு ஒரு கேள்வி கேட்கிறார். உடனே 12 சீடர்களுக்கும் ஸ்போக்ஸ் பர்சன் என்று சொல்லுவோமே, வாயாக இருக்கிற பேதுரு முந்திரிக்கொட்டை போல முந்திக் கொண்டு, நீ மெசியா, நீ கடவுளின் மகன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அப்ப இயேசு சொல்லுகிறார், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனம் வச்சுக்குங்க என்று அவர் சொல்லுகிறார். அவர் சொன்ன பதில் சரி, ஆனால் அந்த பதில் முழுமையான பதில் அல்ல. ஏனென்றால் அன்றைக்கு அவர்கள் மெஸ்ஸியாவை எதிர்பார்த்தார்கள். இயேசுதான் அந்த மெஸ்ஸியா,
இயேசு எலியா அல்ல, எலியா வந்து விட்டார், அது திருமுழுக்கு யோவானில் வந்து விட்டார். இப்பொழுது மெஸ்ஸியா தான் வந்திருக்கிறார், இயேசு மெஸ்ஸியா. ஆனால் எப்படிப்பட்ட மெஸ்ஸியா? அங்கேதான் கேள்வி இருக்கிறது. அவர்கள் என்ன எதிர்பார்த்தார்கள்? வானத்தை கிழித்துக் கொண்டு ஒரு மந்திரவாதியை போல கீழே இறங்கி வந்து அந்நியர்களுடைய ஆட்சியை விரட்டி தன்னாட்சியை நிறுவி நமக்கெல்லாம் ஒரு தலைவனாக ராஜாவாக இருக்கிற ஒரு மெஸ்ஸியாவை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அந்நியர்களை ஓட ஓட விரட்டி வெட்டி கொன்று எல்கைகளை பரப்பி எல்கைகளை விரித்து ஒரு வலிமை மிக்க ஒரு நாடாக இந்த நாட்டை மாற்றுகிற ஒரு அரசன், அப்படிப்பட்ட ஒரு அரசராக அவர்கள் இயேசு மெஸ்ஸியாவை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். இந்த நாட்டில் ஊழல் மிகுந்து விட்டது, இந்த நாட்டில் சமயம் சீர்கட்டு கிடக்கிறது, எங்கு பார்த்தாலும் லஞ்சம் லாவணியம் கையூட்டு இவற்றை எல்லாம் அழித்து ஒழித்து நீதியை நேர்மையை நிலைநாட்டுகிற ஒரு தலைவனாக மெஸ்ஸியா வர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்த மெஸ்ஸியா ஆற்றல் மிக்கவராக, அதிகாரம் மிக்கவராக, அடுத்தவர்களை அடக்குகிறவராக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் ஆண்டவர் இயேசு சொன்னார், மெஸ்ஸியாங்கிறத கம்முன்னு வச்சுக்கோங்க என்று சொல்லிவிட்டு மெஸ்ஸியா எப்படிப்பட்ட மெஸ்ஸியா என்பதனை அவர் விளக்குகிறார். இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படாத வெளிப்படுத்தப்படாத ஒரு தன்மை அல்ல, பழைய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தப்பட்ட உண்மை. அதனை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவருடைய வெளிப்பாடுகளை, ஆண்டவருடைய வசனங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஏற்கனவே எசாயா இறைவாக்கின நூலில் 1-4 தடவைகள் கடவுள் மீட்க வருவார், துன்புறும் ஊழியனாய் வருவார், நமக்காக துன்பப்படுவார், துயரப்படுவார், வேதனைகளை ஏற்றுக்கொள்வார், அப்படி அவர் நமக்கு ரட்சிப்பை மீட்பை தருவார் என்று 1-4 தடவைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட 50ஆம் அதிகாரம் 3வது கவிதை, துன்புறும் ஊழியனை பற்றிய ஒரு கவிதை. ஆனால் அவர்கள் பைபிளை முழுமையாக படிக்க மாட்டார்கள் அல்லவா? ஊறுகாயை போல பிடித்தமான வசனத்தை, பிடித்தமான செழிப்பு உபதேசத்தை மாத்திரம் தெரிந்து கொண்டு மற்றதை ஓரங்கட்டி விடுவார்கள். ஆகவேதான் இப்படிப்பட்ட கடின வெளிப்பாடுகளை இதயத்தில் ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லுகிறார். இன்றைய நற்செய்தியின் 2வது பகுதி 31 முதல் 33 முடிய உள்ள பகுதி, இயேசு முதன்முறையாக தன்னுடைய சாவை முன்னறிவிக்கிறார். அவர் எருசலேமுக்கு செல்ல வேண்டும், பாடுகள் பட வேண்டும், மூப்பர்கள் கையிலே ஒப்புவிக்கப்பட வேண்டும், அங்கே அவர் சாகடிக்கப்பட வேண்டும், ஒரு துன்புறும் ஊழியனாக மெஸ்ஸியா இருப்பார் என்று அவர் சொல்லுகிறார். இதை கேட்ட மாத்திரத்திலே பேதுருவுக்கு பிடிக்கவில்லை. அவர் மனதில் கட்டி வைத்திருந்த கோட்டை, மெஸ்ஸியாவை பற்றிய கருத்துருவாக்கம் வேறு, இயேசு இங்கே சொல்லுவது வேறு. ஆகவே இயேசுவை தனியாக அழைத்து, ஆண்டவரே கம்முன்னு கிடங்க, இதெல்லாம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம், எருசலேமுக்கு போறோம், இப்ப நம்ம ஜெர்னி வடக்கிறது தெற்க எருசலேமை நோக்கி ஆரம்பிச்சாச்சு, போறோம், ஆட்சியை பிடிக்கிறோம், நீங்க ராஜாவா அரியணையில உட்காருவீங்க, நாங்கெல்லாம் பக்கத்துல அமைச்சரெல்லாம் உட்காருறோம், 1-2 பார்த்துருவோம் என்று இவர் அவருக்கு சொல்லுகிறார். அவருடைய போதனையை இவர் ஏற்க வேண்டுமா, இல்லை இவர் சொல்றத அவர் கேட்க வேண்டுமா? பல நேரங்களிலே நாம் நம்முடைய கருத்துக்களை திணித்து இதைத்தான் கடவுள் செய்ய வேண்டும், கடவுளுடைய ஊழியர் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் கடவுளுடைய வெளிப்பாடு என்ன, கடவுளுடைய திருவுளம் என்ன, அதை கேட்க மறுக்கிறோம். இங்கு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள் தலைமை குழுக்கள் மென்வழிஞர்கள் ஆகியோர் உறுதி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3 நாட்களுக்கு பின் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார். இதை வெளிப்படையாக சொன்னார், கற்பிக்க தொடங்கினார், போதிக்க தொடங்கினார். யாருக்கு கற்பிக்க வேண்டி இருக்குது? நம்ம எல்லாம் போதனையை கேட்கவே மாட்டேங்கிறோம். எல்லாருக்கும் ஒரு காது வலது காது, ஒரு காது எனக்காது, ஆனா 2 காது கேட்காது. நீ என்னத்தையும் சொல்லிட்டு போ, அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு இப்படிதான் வேணும் என்று சில பிடிவாதம், நாம் பிடிச்ச மயிலுக்கு 3 காது என்கிற ஒரு பார்வை. ஆகவேதான் ஆண்டவருக்கு கோபம் வருகிறது, கொப்பளிக்கிறார். பேதுருவை பார்த்து, ஏன் இருக்கிற சீடர்கள் அனைவரையும் பார்த்து, போ பின்னாலே சாத்தானே என்று கடுமையாக ஆண்டவர் பேசுகிறார். அன்புமிக்கவர்களே, இயேசுவை குறித்து நாமும் நம்முடைய உள்ளத்திலே ஒரு கிணற்றுத்தவளை பார்வை, குறைவான பார்வை, இதனை நாம் கொண்டிருக்கிறோம். இயேசு எல்லாருக்கும் ஆனவர், எல்லாரையும் ரட்சிக்க மீட்க வந்தவர். இயேசு பொதுவானவர். இயேசு ஒருவரே கடவுளின் மகன், அவர் வழியாக அன்றி மீட்பு இல்லை. இந்த உண்மையினை உள்ளத்தில் நாம் ஏற்க வேண்டும். இது ஒன்று.
இரண்டாவது, நம்மிடத்தில் இருக்கிற எதுவை போன்ற ஒரு தப்பறையான எண்ணம் என்ன தெரியுமா? இயேசுவிடத்திலே வந்தால் எல்லாம் மாறி போய்விடும், மந்திரம் தந்திரம் அற்புதம் அதிசயம் ஆச்சரியம் நிகழ்ந்துவிடும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். இயேசு சுகம் கொடுக்கிறவர், மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. ஆசீர்வதிக்கிறவர், மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. ஆனால் அதே வேளையிலே இயேசுவினுடைய கடின போதனை ஒன்று இருக்கிறது. பழைய ஏற்பாடு தொடங்கி நமக்கு வெளிப்படுத்தப்படுகிற ஒரு உண்மை இருக்கிறது. அது இங்கு வலியுறுத்தப்படுவது இல்லை. நற்செய்தி கூட்டங்களாக இருக்கட்டும், அருங்குடை கூட்டங்களாக இருக்கட்டும், மறைவுரைகளாக இருக்கட்டும், அல்லது எழுதி வருகிற புத்தகங்களாக இருக்கட்டும், இந்த கருத்து வலியுறுத்தப்படுவதில்லை. ஆண்டவர் தெள்ளன் தெளிவாக சொன்னார். அதான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி 3வது பகுதி. அவர் மக்கள் கூட்டத்தை பார்த்து, சீடர்களை பார்த்து மாத்திரமல்ல, எல்லாரையும் பார்த்து இயேசு சொன்னார், என்னை பின்பற்ற விரும்பும் எவர், ஒன்று தன்னலம் துறந்து, 2 தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று அவர் சொன்னார். இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு துன்பம் உண்டு, துன்பம் உண்டு. துன்பம் ஒரு மீட்கும் கருவி. துன்பம் இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. நாம் இதை புரிந்து கொள்வதே கிடையாது. இன்னைக்கு நிறைய நற்செய்தி பணியாளர்கள் இயேசு அழைக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு வாழுகிறார், இயேசு போகிறார், இயேசு நிற்கிறார், குணம் கொடுக்கிறார், இதைத்தான் பேசுறாங்க. இயேசு சிலுவை சுமக்க சொல்லுகிறார், இயேசு தன்னலத்தை துறக்க சொல்லுகிறார், இயேசு அவருக்கு பின்னால் நாம் சீடராய் சார்ந்து வர வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் நடந்த பாதையில் நாம் நடக்க வேண்டும் என்று கற்பிக்கிறார். இதை வலியுறுத்தி போதிப்பதில்லை. ஆகவேதான் நாம் இங்கு தோத்து போகிற கிறிஸ்தவர்களை பார்க்கிறோம், பின்வாங்குகிற கிறிஸ்தவர்களை பார்க்கிறோம், பலவீனமான கிறிஸ்தவர்களை பார்க்கிறோம். முட்டாள்தனமாக ஆண்டவருடைய கையால் குட்டுப்படுகிற சாத்தானே என்று துட்டுப்படுகிற சீடர்களை, கிறிஸ்தவர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, கிறிஸ்தவன் என்பது கடவுளுடைய வெளிப்பாட்டில் நமக்கு தரப்படுகிற ஒரு மகத்தான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே துன்பம் உண்டு. துன்பத்தை விடுவிக்க ஆண்டவருக்கு ஆற்றல் உண்டு, அதை மறுப்பதற்கில்லை. ஆண்டவர் விரும்பினால் விடுவிக்கட்டும். ஆனால் இந்த துன்பம் இருக்க வேண்டும் என்றால் அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் வேண்டும். இயேசு சிலுவை சுமந்து செத்தார். நாம செத்தாதான் சிலுவையை சுமக்க முடியும். இயேசு சிலுவை சுமந்து செத்தார். நாம் என்ன செய்யணும்? இந்த வசனத்தில் நன்றாக பாருங்கள். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் முதலில் தன்னலம் துறந்து, சுயத்துக்கு, தன்னலத்துக்கு, நான் என்கிற அகந்தைக்கு, ஆணவத்திற்கு, இந்த பந்தா, இந்த நேற்றுமை, இந்த ஒரு பண்புக்கு நாம செத்தாதான் சிலுவை சுமக்க முடியும். சிலுவை சுமக்கிறவன் தான் இயேசுடைய சீடன். எல்லாருடைய வாழ்க்கையில் ஏதாவது சிலுவை இருக்கும். ஒரு சிலருக்கு கணவன் சிலுவையாக இருக்கலாம், மனைவி சிலுவையாக இருக்கலாம், பிள்ளை சிலுவையாக இருக்கலாம், உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள் சிலுவையாக இருக்கலாம். அதை விருப்பத்தோடு சுமக்க வேண்டும். தன்னலத்தை துறந்தால் சிலுவை சுமையாக தெரியாது. வயிற்றுல பிள்ளையை தாங்குகிற தாய்க்கு அது பாரமாக தெரிகிறதா? இல்லை. எங்கள் குடும்ப வாரிசு, குல விளக்கு, வாழையடி வாழை வரப்போகிறது என்று அவள் எவ்வளவு வேதனையை தாங்கிக் கொள்ளுகிறாள். அப்படித்தான் தன்னலத்தை துறக்கிறவனுக்கு மாத்திரமே சிலுவையின் பொருள் நன்றாக தெரியும். சிலுவை இல்லாமல் கிறிஸ்து இல்லை, சிலுவை இல்லாமல் உயிர்ப்பு இல்லை, சிலுவை இல்லாமல் ரட்சிப்பு, மீட்பு இல்லை. மகத்தான ஒரு உண்மையினை ஆண்டவர் இயேசு சற்று கோபத்தோடு கடிந்து கொண்டு நறுக்கென்று குட்டி அவர் கற்பிக்கிறார். இன்றைக்கு நமக்கு அந்த போதனையை ஆண்டவர் கற்றுத்தர வேண்டி இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, நாம் இயேசுடைய உண்மை சீடர்களாய் வாழ அருள் வேண்டுவோம். ஆண்டவரே, நாங்கள் தன்னலத்தை துறந்தால் எங்கள் குடும்பம் எங்களுக்கு பாரம் அல்ல, எங்கள் சமுதாயம் எங்களுக்கு பாரம் அல்ல, எங்கள் சபை எங்களுக்கு பாரம் அல்ல. நான் எனது என்கின்ற அகந்தையை, தன்னலத்தை துறந்து உம்முடைய சிலுவையை நாள்தோறும் சுமந்து உமக்கு சீடராய் சார்ந்து பகர்ந்து வாழ எனக்கு அருள் தாரும் என்று நாம் வேண்டுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம்.